வணக்கம், வாழ்க வளமுடன். இப்போ நம்ம பார்க்க போகிற தலைப்பு சோமனாபுலிசம்னு சொல்லக்கூடிய தூக்கத்தில் நடக்கும் வியாதி. இந்த சோமனாபுலிசம்ங்கிற வார்த்தையே ஒரு லத்தீன் சொல். சோமனஸ் என்ன தூக்கம், ஆம்புலேர் என்ன நடத்தல், லத்தீன் லாங்குவேஜில் ஸ்லீப்பிங் அண்ட் வாக்கிங், அதாவது தூக்கத்தில் நடத்தல். இதுவும் ஒரு மனநோய் வகையை சார்ந்தது. தூக்கத்தில் உள்ள ஒரு நபர் தன் உணர்வே இல்லாம எழுந்து நடந்து செல்வதாகும். இதையே தூக்கத்தில் நடத்தல் என்கிறோம். இவ்வாறு செய்து வருவது சம்பந்தப்பட்ட நபருக்கு சுத்தமா தெரியாது. அப்படி செஞ்சதா அவங்களுக்கு ஞாபகம் கூட இருக்காது. அக்கறையுடன் கூர்ந்து கவனிப்பதன் மூலம் அறிய முடியும். ஒருவர் இயல்பாகவே இரவில் தூங்கி கொண்டுள்ளவர் எழுந்து சிறுநீர் கழிக்கவோ மலம் கழிக்கவோ செல்வார். இந்நிலைமைகள் செயல்பாடுகள் வேறு. இவ்வாறு இன்றி இரவில் நன்கு தூங்கி கொண்டிருப்பவர்கள் திடீரென்று எழுந்து கதவை திறந்து கொண்டு வெளியே நடந்து சென்றுவிட்டு பிறகு தன் வீட்டிற்கே திரும்பி வந்து கதவை தாழிட்டு விட்டு மீண்டும் தான் படுத்திருந்த இடத்திற்கே வந்து படுத்துக் கொள்வார். எதற்காக எழுந்தோம், எதற்காக வெளியே சென்றோம், எப்படி திரும்பி வந்தோம், எப்படி செயல்பட்டோம் என்பதே அந்த நபருக்கு தெரியாது. அதோடு நன்கு தூங்கும்போது நகர்வதும் பலவிதமான செயல்பாடுகளும் இதில் அடங்கும். பெரும்பாலும் சிறுவர் சிறுமிகளே இம்மனக்கோளாறுகளுக்கு உள்ளாகிறார்கள். இவர்கள் இது இயல்பா நடக்கக்கூடியதுதான், கொஞ்சம் கொஞ்சம் வளர வளர சரியாயிடும் நினைக்கிறாங்க. வயது வந்த ஆளுக்கு இவ்வகையான தூக்கத்தில் நடக்கும் செயல்பாட்டை ஹிஸ்டீரியா அடிப்படையில் நிகழ்வதாக கருதப்படுகிறது. சிறுவர் சிறுமியர் வளர வளர இந்த போக்கு நாளடைவில் தானாக மறைந்து விடுவதாக எண்ணுகின்றனர். இரவில் எழுந்து வேலை செய்து விட்டு மீண்டும் படுத்துக் கொள்ளுதல் கண்டிஷன் கூட இந்த மாதிரி தான். இது கூட உங்களுக்கு நினைவு இருக்காது. இதை காட்சிப்படுத்தி பல தமிழ் படங்கள் உண்டு. ஒரு அஜித் நடித்த படத்துல கூட டபுள் ஆக்ட் நடிச்சிருப்பாரு. அந்த படத்துல வில்லன் நினைக்கிறேன். மீனா இந்த மாதிரி நைட்ல தூக்கத்துல எழுந்துச்சு போற ஒரு நோயோட இருப்பாங்க. ஸோ அதனால இது நம்மளுக்கு அறிமுகமான ஒரு நோய் தான் தூக்கத்தில் நடத்தல்ங்கிறது. இதை எப்படி சரி பண்ணிக்கலாம், ஒரு கூட்டு மருத்துவம் பிளஸ் ஒரு அக்கறையுடன் கவனித்துக் கொள்வதுங்கிற விஷயமும் ஹோமியோபதி மருந்துகளும் கண்டிப்பாக நலம் மீட்டெடுக்கும். அதுக்கு குறிப்பா உணர்த்தக்கூடிய மருந்துகள் அக்கோனைட், கன்னாபிஸ் இண்டிகா, இக்னிஷியா, காலிப்ரோம், காலிபாஸ், கால்மியா, லைசின், நேட்ரமோர், சிலிக்கா, டெரண்டுலா, ஜிங்கம் மெட் மருந்துகள். இதுல குறிப்பா அக்கோனைட்டுங்கிற மருந்து ரொம்ப லெங்க்தியா நடக்கக்கூடிய கனவுங்கிறது ஒரு ஷார்ப்பா வந்துட்டு கொஞ்ச நேரத்துல சம் மினிட்ஸ்குள்ள மாறிடும். அப்படி இல்லாம ரொம்ப நீண்ட கனவுகள், அதன் தொடர்ச்சியாக எழுந்து நடத்தல்ங்கிற குறிகளுக்கும். கன்னாபிஸ் இண்டிகாங்கிற மருந்து ரொம்ப ஆழ்ந்த தூக்கம், ஒரு டுவெல் மைண்ட், அதன் இரண்டாவது மனத்திற்கு உட்பட்டு செயலாற்றுதல், தூக்கத்தில் நடத்தல்ங்கிற கண்டிஷனுக்கும். இக்னிஷியாங்கிற மருந்து தனது தன்மானத்துக்கு சுயமரியாதைன்னு சொல்றோம் இல்லையா, செல்ஃப் ரெஸ்பெக்டுக்கு இழுக்கு ஏற்பட்டதால் தூக்கத்தில் நடக்கையில் தெருவில் நடக்கும்போது அதை பற்றி நினைவில் இல்லாமல் இருப்பது, விழிக்கையில் அதை பற்றிய நினைவு வராத ஒரு தன்மை, அதாவது என்ன செஞ்சோங்கிறது சுத்தமா அவங்களுக்கு தெரியாது. அப்படிப்பட்ட மனநிலைக்கு
இக்னீஷியாங்கிற மருந்தும், சிலிக்காங்கிற மருந்து நல்ல ஆழ்ந்த தூக்கத்தில் எழுந்து நடத்தல், குறிப்பா அமாவாசை பௌர்ணமிகளில் எழுந்து நடத்தல்ங்கிற குறிக்கும். கால்மியாங்கிற மருந்து தூக்கத்துல எழுந்து நின்று இருக்கிறது, கட்டிலுக்கு பக்கத்துல நிக்கிறது, நடப்பதற்கு முயற்சிக்கிறதுங்கிற குறிகளுக்கும். காலிபாஸ்ங்கிற மருந்து ஆழ்ந்த களைப்பு, மன அழுத்தத்துடன், ஹிஸ்டீரியாங்கிற மைண்ட் சிம்டத்தோட தூக்கத்தில் நடத்தல் என்கிற கண்டிஷனுக்கும் குறித்து காட்டக்கூடிய மருந்துகள். அதனால நல்ல மருத்துவத்தை நாடும்போது இந்த சோமனாம்புலிசம்ங்கிற தூக்கத்தில் நடக்கும் வியாதியையும் சரிப்படுத்திக் கொள்ளலாம். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். இந்த மாதிரி சைக்காலஜி சம்பந்தப்பட்ட பல பதிவுகள் நம்ம பாண்டிச்சேரி ஹோமியோ லேர்னிங் ஃபாரம் யூடியூப் சேனல்ல உண்டு. பார்த்து புரிந்து கொள்ளுங்கள், தெரிந்து கொள்ளுங்கள். உங்களின் புரிதலை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க. வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன்.